ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அசான்டாலின் சேனல். நான் தான் உங்கள் எல்வின். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பஸ் சிமுலேட்டர் ஐடி கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம உள்ளே போயாச்சு. இதுதான் நம்ம பஸ் கண்டிஷன் வந்து பஸ் ஹெல்த் வந்து 87% குட். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் நெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெட் ஆன் பண்ணி உள்ளே போயிட்டேன். லாகின் குத்துருச்சு, உள்ளே போயிட்டோம். கொஞ்சம் சத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேன் ஓடி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபேமிலி கேதரிங் டூ இதுவரை எனக்கு போய் வரல. இங்கே போயிடலாம். நம்மளுக்கு வந்து ருப்பீஸ் வந்து 18.049 ருப்பீஸ் கொடுக்குறாங்க. டிரைவிங் ரிவார்டு வந்து 1.640 கொடுக்குறாங்க. அப்புறமா இது என்னது, கார்ட்டர் அவார்ட் 16.409 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இங்கே தான் போக போகிறோம். இந்த சத்தம் வந்து This is your captain speaking. இந்த ஆடு வேறு சும்மா குறுக்கு வந்து. ஸோ நம்ம உள்ளே போயாச்சு. இந்த ஆடு வந்ததெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த ஃபேன் சத்தம் தான், அது கண்டுக்காதீங்க அதெல்லாம். ஸோ இப்போ நம்ம போயாச்சு. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்ரோல் கம்மியாக இருக்குது, 60 தான் இதுதான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பீடாக போயிடலாம். இந்த கேம் பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆடி இருப்பீங்க, நிறைய லெஜண்ட்ஸ்லாம் ஆடி இருப்பாங்க. ஆனால் இது நான் வந்து எனக்கு பிடிச்ச கேமு ஆடினதுலையே. ஸோ நம்ம டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் வேறு சும்மா சிக்னல் போட்டு நிப்பாட்டுவாங்க கைஸ், அதுதான் கடுப்பாகுமே. இப்போ கூட சிக்னல் போட்டுருவாங்க. இப்போ நம்ம திரும்பியும் நிற்கணும். சார் வண்டி போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் டக்குன்னு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம் டக்குன்னு, டைம் இல்லை. சரி போயிட்டே இருக்கோம். போவோம். நான் சீட் போதும். ஸோ அப்படியே ஸ்பீடாக சீக்கிரமாக போய் அவங்கள போய் இது பண்ணிடணும். ருப்பீஸ் என்கிட்ட வந்து இப்போ தான் நான் நிறைய டூர்லாம் போயிட்டு வந்திருக்கேன் இந்த இவங்களோட இந்த பஸ்ஸில். அதனால் எனக்கு வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நம்ம இதை தாண்டி போயிடலாம். எனக்கு வந்து 84.740 ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பெட்ரோல் கம்மியாகிட்டே இருக்குது. போகிற வழியில் போடலாமா இல்லைன்னா டூரிஸ்ட்டு கூப்பிட்டு போகும்போது போடலாமான்னு தெரியல. சும்மா போடுவோம். ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். ஐயோ வண்டி இச்சுக்குச்சு, நல்ல வேலை ஒன்றும் ஆகல. ரொம்ப ஐயோ யார் நீ? இந்த மாதிரி வண்டி இடிச்சிட்டனா இந்த மாதிரி எரியுது. இதோ இண்டிகேட்டர் போட்டு நின்றுடுறாங்க. பைத்தியக்காராட்டம் வண்டி ஏதோ பண்ணிட்டான். டக்குன்னு வண்டி நிப்பாட்டினா நானும் அப்படியே வண்டி நிப்பாட்டினேன். அப்படியே வண்டி நின்றுச்சு. ஸோ நான் வந்து எப்போவுமே இப்படி தான் வருவேன். ஷார்ட்கட்டில் போயிடலாம். ஸோ இவங்களை பிக்கப் பண்ணிடலாம். இது நம்ம ஸ்கிப்பு குத்துடலாம். ஸோ நம்ம இது எப்படியோ மழை வரும், அதனால தான் வந்துச்சு. வச்சுக்கிட்டோமா? சூப்பர். இப்போ பாருங்க கைஸ், கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யும். ஆஃப் பண்ணிடலாம். எதுக்கு போகலாமா? ஹார்ன் வச்சுட்டு திரும்பிடலாம். ஸோ திரும்பியாச்சு. இன்னும் ஹைவேஸ் வரல. ஹைவேஸ் வரைக்கும் ஸ்லோ தான். இந்த மாதிரிலாம் கொஞ்ச நேரம் கழிச்சுலாம் ஸ்பீடு தான் போகணும். இவர் வந்து என்னை ஓவர்டேக் பண்ண பார்க்குறாரு. இவரை நான் ஓவர்டேக் பண்ணாமல் பார்த்து போகிறேன். இந்த பொட்டியில் போயிடலாமா? ஆனால்
நினச்ச மாதிரியே மழை பெய்யுது கொஞ்சம் தூரம் வந்தோடனே. ஸோ வண்டியே எடுத்துறாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக வண்டி திரும்பணும். இந்த பஸ்ஸும் அங்கே தான் திரும்புது. ஸோ நம்ம அப்படியே இன்சைட் வந்து அப்படியே போயிடலாம். கொஞ்சம் இடிச்சிருச்சு, பார்த்துக்க வேணாம் விடுவேன். இப்போ அந்த வண்டிக்கு வந்து இண்டிகேட்டர் வந்துடும். ஏன்னா வந்து எனக்கு இது கொஞ்சம் பழக்கம் ஆகலை. எனக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா ஓட்டிடுவேன். ஏன்னா ஷார்ட்கட்டில் ஸ்பீடாக ஓட்டுறது வந்து எனக்கு பழக்கம். அதனால் இதை நான் பார்க்கவே இல்லை. இது கூட கை தவறி இதாகுது. இது மாதிரி ஈரமாக வேறு இருக்குது. கோல்டு கைஸ் இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக போயிடலாம். இந்த ஹெல்த் இப்போ எனக்கு 84 தான் இருக்குது. அப்போனா வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். 50% ஸ்லோ, 50% ஸ்பீடு, அவ்வளோதான். 50-50. இப்போதைக்கு நான் ஸ்பீடாக ஓட்ட தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இது ஹைவேஸ் தான், பார்த்துக்கலாம். மரட்டுத்தனமாக ஓட்டுறேன். இந்த மாதிரி ஓட்டுறது எனக்கே பயம்தான். அதனால் சும்மா அப்படியே ஓட்டி பார்ப்போம். பின்னாடி ஒரு 2 இது இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் கரெக்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஓட்டினேன். சம்டைம்ஸ் தப்பாகுது, சம்டைம்ஸ் கரெக்டாகுது. அது நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து அது லோடிங் ஆகுது கைஸ், எதுக்குன்னு தான் தெரில. To play longer without phone overheat, adjust visual setting of keep. கைஸ் நம்ம பாதி தூரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டியது. ஆனால் இவனுங்க வந்து இது கொடுத்து மலைக்கே வர வச்சிட்டானுங்க. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இங்கே வந்து 50% அதிகமாக மேலே போகக்கூடாது. இப்போ நான் தப்பாக போயிட்டேன். போகிறது நான் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், பார்த்துக்கலாம். ஸோ இதில் தான் இது மேடு கொஞ்சம் பாருங்க. பென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்க. பென்ஸு 2 தான் இதில். அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஓட்டிடலாம். இன்னும் வேறு ரொம்ப அதிகமாக இப்போ போகிற வண்டி என்ன இடிக்குச்சு, நான் அதுவும் இடிக்கல. இவர் பாரு இங்கே எவ்வளோ க்ளோஸில் போகிறாங்க எனக்கு. இது வேறு மேடு வேறு. இப்போ நான் ஸ்லோவாக எடுத்துனா வண்டி ஏறுமா பார்த்துக்கலாம். வண்டி வேறு ஏறுமான்னு தரல, ஓவர்ஹீட் வேறு. இந்த பென்ஸில் தான் எனக்கு வண்டியாக ஓட்ட தெரியாது. அதனால தான் ஹார்ன் அடிச்சிட்டே போகுது. யாரும் இடிச்சிட்டாங்க போல அந்த வண்டியை. நல்லா தான் காய்ஸ் இருக்கு இதுவும். ஸோ இத்தனை நாள் எது வீடியோ வரலான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்கூல் தான் லீவ் விட்டாங்களே, அன்றைக்கி வீடியோ போட்டுக்க வேண்டியது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 2 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கேமிங் வீடியோ தான். ஸோ நான் விளையாட அது மறந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த லீவ்ஸில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். யாருக்கெல்லாம் ஃபுட்பால் பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஹாக்கி பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ நம்ம ரிவர்ஸ் வந்துக்கலாம். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சா, கிழிஞ்சுது. இங்கே வழியே இல்லை, எப்படி நான் ரிவர்ஸ் எடுப்பேன்? வேறு இடிக்க வலிக்குவார். வண்டி வேற உள்ளே போய் தான் எடுக்கணும் போல. உள்ளே தான் போய் எடுக்கணும்.
வண்டி வேறு மாட்டிக்கிச்சு இடுக்கல. எடுத்தாச்சு. அவ்வளோதான் வண்டி மாட்டிக்கிச்சு. சரி நம்ம உள்ளே போய் விடுவோம். இது வேற மாட்டிக்கிச்சு எனக்கு. ஸ்லோவாக எடுத்துடலாம். ட்ரை பண்ணிடுவேன். இந்த வண்டி எது பின்னாடி இருக்குங்களோ எனக்கு புரியல. தப்பாக எடுத்துருக்கேன் போல வண்டியை. பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இடிக்குது. இப்போ நான் இந்த கடையை யார் போட்டாங்களோ அந்த ஓனர் போட்டாட்டி ஆனால் இந்த வண்டி எடுக்க முடியல. இங்கேயே லாக் ஆகுது. ரிவர்ஸ் வர கூட முடியல. இப்போ பாருங்க இங்கே லாக் ஆகிட்டேன். நான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டு வருவேன். திரும்ப ரிவர்ஸ் போகணும். ஃப்ரண்ட்டு வரணும். ரிவர்ஸ் ஃபுல் டர்ன் தான் வரணும். ஃப்ரண்ட்டு வந்துட்டோம். ஸோ வண்டி நிப்பாட்டிக்கலாம். ஹெல்த்து குறையில பாடி. ஆனால் ஹெல்த்து 82 தான் கைஸ் இருக்குது. அடுத்த மேட்ச்சில் அடுத்த கேமில் வந்து நான் இதே ஏற்றிடுவேன். ஹெல்த்து போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ ஹார்னஸ்டே போகலாம். சுரு போயிடுதா. அவ்வளோதாங்க. இப்போ 2 பண்ட் இருக்கு. பார்த்தீங்களா மழை வரும்போது தெரியும். ஏன் தான் இப்படி வந்தோன்னு தெரில. செட்டிங்ஸ்குள்ளே போய் இப்போ கரெக்டாக யாய் இப்போ போய் நம்ம எங்கே இருந்தோமோ அங்கேயே போய் விட்ருவோம். சீக்கிரமாக போயிடலாம். நீங்கள் என்ன இது இப்படி கடுப்பேற்றுதோ. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க கைஸ் ப்ளீஸ். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம பெட்ரோல் இல்லாமல் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பெட்ரோல் இங்கே பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டே வரலாம். சீக்கிரமாக இது பண்ணிடணும். எங்கேயாவது இருக்கும். ஆமாம் இருக்காங்க அதில். ஹாய் நான் எப்படா போட்டேன். $50 என்ன பேமெண்ட் ஃபெயிலா? நான் தான் அவ்வளோ காசு வச்சுருக்கேனே. சரி விடு.
வாஷ் பண்ணிட்டியா? ஆமாம் வாஷ் பண்ணிச்சுப்பா. எனக்கு வேறு ரொம்ப கோல்டு முடிச்சிச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் முடிய போகுது. ஸோ நான் வந்து இந்த வீக்கெண்ட்ஸில் நிறைய கேம்லாம் போடுறேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்ட் அப்புறமா மந்த்லி எண்டு அது எல்லாத்துலேயும் நான் வந்து கேம்லாம் போடுறேன். மீண்டும் மீண்டும் உங்களோட சப்போர்ட் அண்ட் இது எல்லாமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இவங்களோட டூர் முடிஞ்சிச்சு. இப்போ இவங்களை விட்டுட்டு அவ்வளோதான், இதோட இந்த கேம் முடியுது. ஸோ எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ்லாம் நான் போடுவேன், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸில் மெயினாக வரும், அப்புறமா மந்த்லி எண்ட்ஸில் மெயினாக வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் வாங்கலாமா வேணாமா? வேணாம் கைஸ். ஸோ இதை எடுத்துகிட்டு மேட்ச் முடியுதுங்க, அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ பை கைஸ்.